கௌரி 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 வண்டி புற தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பா? டிக்கெட் டிக்கெட் இந்த டிக்கெட் வாங்கலையா? எங்க போற? இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த கேஸ்ல இறங்கி சார். ஏமா எங்க போற? பாத்தா பாவமா இருக்கு. மெட்ராஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எங்க இறங்கணுமோ அங்க இறங்கிட்டோம். எவ்வளவு சார்? பையனோடு சேர்த்து 26 ரூபா 40 பைசா. என்னங்க 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 என்ன என்ன? எனக்கு ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க. சரி, பட்டணத்துல கூட்டிட்டு வந்து இப்படி தனியா விட்டுட்டு போனா நான் எங்க போறது? வேணும், எனக்கு நல்லா வேணும். இந்த காலத்துல யாருக்கும் இறக்கப்படக்கூடாது. நானே இவ்வளவு பெரிய பட்டணத்துல எங்க போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடின்னு முழிக்கிறேன். நானும் முழிச்சுட்டு தான் இருக்கேன். ஒண்ணு செய்வாமா? என்ன? 2 பேருமா சேர்ந்து பட்டணத்தை சுத்துவோமா? சுத்துவோமே. வா. பட்டணத்துல மனுஷன் நடமாட முடியாதுமா. ஒருவேளை சோறு கேட்டா 2 வாங்குறான், தங்கத்துக்கு இடம் கேட்டா வாடகை 40 வாங்குறான். 3 பக்கம் இந்த அநியாயம் கிடையாதுமா. இதுல நீ வேற என் கூட சொத்திக்கிட்ட நான் எப்படி காசு பணம் சம்பாதிக்க போறேன்? எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலமா. உனக்கு ஏதாவது எங்க ஆள காணோம். என்ன என்ன இங்க உட்காந்துட்ட? ஐயோ, என்னால நடக்க முடியல, என் கால வலிக்குது. அது சரி, நீ நடந்தா உன் கால் தான் வலிக்கும், என் கால வலிக்கும். அப்பா, அதுக்கு வாட்டப்படிதான் கிடக்குதா? பின்ன என்னங்க பண்றது? நம்ம ஊர் பக்கமா இருந்தா ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில தலையை சாத்திக்கலாம். இந்த பட்டணத்துல ஒரு வீட்டுக்கும் திண்ணைய காணும். என்ன இதுல இருந்தே மனுஷாளுங்களை புரிஞ்சுக்கலாமே. கிராமத்துல இருக்கவே ஊர் உலகம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக உழைக்கிறான். தான் வீட்டுல வந்து 4 பேர் உட்காரணுமேங்கிறதுக்காக திண்ணையை கட்டி வைக்கிறான். பட்டணத்துல இருக்கவே தான் சாப்பிட்டா போதும், தான் குடும்பம் சாப்பிட்டா போதுன்னே சம்பாதிக்கிறான். யாரும் வந்து வீட்டுல உட்கார கூடாதுங்கிறதுக்காகவே திண்ணையே கட்டுறதில்ல போடுறோம். இன்னொன்னு கவனிச்சீங்களா? பட்டணத்துல முக்காவாசி வீட்டுகள்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்க. அது ஏன்? யாரும் எங்க வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க, அப்படி வந்தீங்கன்னா நாங்களே நாய் மாதிரி ஒள்ளு விடுவோன்னு சொல்லாம சொல்றாங்க போடுறீங்க. என்னாச்சு? சிரிப்புல ஜீவனே இல்லையே. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? கௌரி. என்னாச்சு? ஆமா, காலையில இருந்து நடக்கிறோமே, உங்களுக்கு பசிக்கல? உனக்கு பசிக்குதோ? கையில காசு இல்லாம மெட்ராஸுக்கு வந்துட்டேன், உனக்கு பசி வரலாமா? அப்படின்னா ஒண்ணும் வேண்டாம். சரி சரி, போச்சுக்காத. பெட்டியை பாத்துக்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இதாமா உங்க தூக்கிட்டு இருக்க. உங்க கூட வந்தவர் மயக்கம் போட்டு விடுத்துட்டாருமா. ஐயோ, எங்க? அதுவும் தூக்கி. வணக்கம் வணக்கம். ஏய், டபுள் ஸ்ட்ராங் ஒரு டீ கூட. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, தர வேண்டிய பாக்கியம் மட்டும் தராதீங்க. பெரிய பாக்கி பிச்சைக்கார். டீ கொடுனா குடியா? போடுறோம் வாத்தியார. என்னம்மா, டீ வேணுமா? இங்க ஒருத்தர் மயங்கி விழுந்தாரே, அவர் எங்க? ஏன் கடை டீயை சாப்பிட்டவங்க யாரும் மயங்கி விழ மாட்டாங்க. அது இல்லைங்க, எனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வந்தாரு. இங்க மயங்கி கிடக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. இப்பதான் ஒருத்தர் டீயும் பண்ணு வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போயிட்டாரா? ஆமா. அசிக்குதுன்னு சொன்னா எங்க போயிட்டா? எங்கம்மா போனேன்? நீங்க டீ கடையில மயங்கி கிடக்கிறதா சொன்னாங்க, அதுதான் பார்க்க போனேன். ஆமா, பொட்டி எங்க? பொட்டி எங்க? இங்கதானே வச்சிருந்தீங்க. காணா போயிட்டா? பரவாயில்ல, டீ கொடுங்க. பொட்டியை பாத்துக்கிட்ட பேசாம இருக்க வேண்டியதானே? நான் மயங்கி கிடந்தானே மண்டையை போட்டானே, இருந்த துணிமணி எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? சரி சரி, அமைதி, தேடுவோம். நம்ம தானே தேடுவோம். எங்க போய் தர்றது? 50 ரூபா பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? கொடுக்க போறியா இல்லையா? இப்படித்தான் நடுரோட்ல கேட்கறதா? ஏயா, நடுரோட்ல நீ வாங்கின? நீ எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்ல? என்ன ஓவரா பேசுற? கையடியா. 100 ரூபாய் சில்லறை இருக்கா? 100 ரூபாய் சில்லறையா? இல்ல, அப்ப இருக்கிற போது வா தர்றேன்.
மாத்தி கொடுத்துட்டு போயல்ல. எனக்கு தேவையில்லை. 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட சில்லறை இருந்தா சொல்லு, இப்ப தர்றேன். இருக்கு சில்லறை தானே வேணும், நான் தர்றேன். இதுக்கு ஒரு சண்டை போட்டுக்கணுமா? இந்த 50 ரூபாய். வாங்க போங்க, சமாதானமா போங்க. அப்பா நான் வரேன். என்னங்க 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் அவன் தரல. அவரு இது கொடுக்கணும், நான் உங்ககிட்ட வேற கொடுத்தேன். ஐயா அவன் இல்ல எனக்கு தரணும். நீங்க தப்பால பண்ணிட்டீங்க. அப்படியா? எங்க ஆளையா காணும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு, பணத்தை கொடுங்க. அநியாயமா இருக்குல்ல? இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. யாருகிட்ட? ரஹமத்தாங்கிட்ட நடக்கணுமா? எந்த நினைச்சுக்கிட்டாருங்க? என்னது எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வெறும் பரிசு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. எங்க ஆளைய காணும்? ஐயோ, கையில கால்னா கூட இல்ல. பட்டத்துல எங்க போறது, என்ன பண்றது, எப்படி பழைக்கிறது? நான் ஒருத்தி கொஞ்ச நேரம் இல்ல அதுக்குள்ள சொல்லப்பட ஆரம்பிச்சீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. சண்டை ரொம்ப வேடிக்கையா தான் இருந்தது. கேட்டீங்களா? ஆமா, எதுக்கு சண்டை போட்டீங்க? நீ பொட்டிய போட்ட விட்ட, நான் பணத்தை போட்ட விட்டேன். ஐயோ, இது பட்டணம், நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்லு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். என்ன எது சொன்னாலும் பேசாம இருக்காரு? காது கேட்காதா என்னமோ? உங்களுக்கு காது கேட்காதா? உங்களுக்கு காது கேட்காத? ஐயோ, காது கேட்காத, பேசவும் முடியாது போல இருக்கு. பாவம். பாவமே, பிரத்தியாருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல மனசு இருக்கு. ஆண்டவனோட கொடுமையை பாத்தியா? நல்ல சமயத்துல வந்து உதவி பண்ணீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். ரயில்ல தான் வந்தோம். வீடா? வீடாவது வாசலாவது எங்கேயாவது போக வேண்டியதா? வீடு இல்ல. இல்ல உங்க வீட்டுக்கா? என்ன கூப்பிடுறீங்களா? என்ன கூப்பிடுற? நான் போயிட்டு வரேன். நானு வரேன். நீ வரேங்கிறியா? சரி வா. உனக்கு நான் துணை, நம்ம 2 பேருக்கு அவர் துணை. பெரிய வீடா, அதையும் ஒரு வழி பண்ணிடலாம். மாளிகையில பாய் இருக்கலாமோ? அதான் தரையே பட்டு விரிச்ச மாதிரி இருக்கு. என்ன சிரிப்புல ஜீவனே இல்ல? பசி. கையில காசு இல்ல, உங்களுக்கு பசிக்கலாமோ? பதிலுக்கு பதிலா கஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டியா? இந்த அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அதனாலதான் சின்ன குடிச்சையில இருந்துகிட்டு கோடையில கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. அண்ணே, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கிருஷ்ணனா? கோபாலனா? கண்ணனா? அதனாலதான் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஆபத்துல இருந்து யாரு காப்பாத்துவா? கண்ணன் தான் காப்பாத்துவாரு. ஆபத்தாண்டவா, அநாத ரட்சகா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கல்யாணம் ஆகல, கணவன் மனைவி இல்ல. கௌரி யாரோ நான் யாரோ. நேத்துதான் ரயில்ல சந்திச்சோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, நீ சும்மா இரு. என்ன
வந்து நீங்க ஏன் பல்ல கட்டு? ஏன் பல்ல நான் கடிச்சேன், கடிக்க கூடாதா? உனக்கு என்ன? என்னங்க என்ன என்னங்க என்னங்க சொல்றத ஒரே அடியா சொல்லு. திடீர்னு ஞாபகம் வருது. சொல்லு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு? எனக்கும் தான் தூக்கம் வரல. அப்படியா? நினைச்சேன். உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? கையில இருந்த காசு பணம் எல்லாம் பறி போயிடுச்சு. உயிர் ஒண்ணுதான் பாக்கி. அதுவும் போயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சேன். தூக்கம் வரல. உனக்கு ஏன் தூக்கம் வரல? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணுங்கிற ஆசையே எனக்கு வந்திருக்கு. என் மனசுல என்னென்னமோ தோணுது. அதனாலதான் தூக்கம் வரல. அப்ப இனிமே என்ன பார்க்காத. இருங்க. இப்படியே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்போமே. இவ்வளவு நேரம் பேசுறது பார்த்தாதா? இன்னும் என்ன பேச்சு? இனிமே என்னங்கன்னு எனக்கு கோவம் வரும். பெற்றா பார்த்துக்க. அப்படி இல்லண்ணே. அம்மா அம்மா சரியா இருக்கு. அப்பா அப்பா. அண்ணே, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல இல்ல அண்ணே, என் கூட வந்தாரே மாணிக்கம் அவரை கண்டுபிடிக்கவே முடியலையே.